வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். முதல் முறையா ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோடனே அப்படியே ஷூட் பண்ண உட்காந்துருக்கும். இதனால அந்த படமும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணணுன்ற பிளானே முதல்ல இல்ல. போய் படத்தை பார்த்தோமா, சவனின்னு வந்தோமா அப்படின்னு இருக்கலாம் தான் பார்த்தோம். ஆனா படம் பார்த்தோன்னே யாம் பெற்ற இன்பம் வையமும் பெருக அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு. அதை பத்தி தான் எதனால அந்த படம் நல்லா எங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றத பேசுறது அந்த வீடியோ. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, கோயில் திருவிழா இன்னைக்கோட ஆரம்பிக்க போறாங்க. ஸ்பீக்கரை போட்டு ஒரே ஆட்டமா தான் இருக்கும். அதனால ஷூட் பண்றதுக்கு ரொம்ப தடங்கலா இருக்குன்றதுனால இன்னைக்கு ஷூட் பண்ண உட்காந்துட்டோம். சரி, டக்குனு வீடியோ பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தியேட்டர்ல என்னதான் அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் முன்னாடி இருந்தாலும் நம்ம பையில டிரைவர் எப்படி இருப்பாங்கன்னா, இத்தனையோண்டு ஸ்கிரீன் முன்னாடி வச்சுட்டு அது வழியா தான் படத்தை பார்ப்பாங்க. இன்ட்ரோல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படியே முடிச்சுட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. நிறைய அண்ணன் அது காண்டா இருக்கு, ஏன்டா அங்கதான் படம் ஓட்டுல எதுக்கு இப்படி பிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் தியேட்டர்ல நாங்க ஒரு ஒரு ஆச்சரியத்தை மீட் பண்ணோம். என்னன்னா, கிளைமேக்ஸ் சீன் அப்ப வெளியே இருந்த ஆள்லாம் இந்த தியேட்டரை மெயின்டைன் பண்றவங்க ஏய் உள்ளவை அப்படின்ட்டாங்க. போன கேமராலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இப்படிலாம் பண்றாங்களா, போன்ல வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய மேட்டரா, நாங்களே அதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அப்படியே உள்ள ஒரு மாதிரி நிம்மதியா மன ஆறுதலா இருந்துச்சு எங்களுக்கு. பரவாயில்ல இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அபிஷியல் டீம்ல இருந்தே ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே ஸ்பாயிலர் இல்லாம படம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு இதுவே புதுசாக இருந்துச்சு. நாங்களுமே படம் பார்க்க போகிறப்போ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் படம் பார்க்கணுன்ட்டு இருந்தோம். போய் பார்த்தோம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததே மேக்கிங் தான். எப்படின்னா, இந்த படத்தோட பட்ஜெட் கூட 30 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 30 கோடியை வச்சு இப்படி ஒரு அவுட்புட்டை புல் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பயங்கர ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா தியேட்டர்ல அது விஷுவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ், கிராபிக்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாவும் இருந்துச்சு, பயங்கரமாவும் இருந்துச்சு. எக்ஸாக்டா 30 crore என்னன்னு தெரியல, பார்த்ததை வச்சு நாங்க சொன்னோம். இந்த 30 crore பட்ஜெட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு லீட் ஹீரோவோட பாதி சம்பளம் கூட கிடையாது. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பேசுறதே தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பட்ஜெட்டை வச்சு இவ்வளவு பெரிய கிராண்டியர்னு சொல்றத விட, நான் கூட படம் பாக்குறப்ப கேட்டேன், என்ன ஊர் அது, லொகேஷன்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு, ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு கேட்டப்ப, பெங்களூர் பெங்களூர் அப்படின்ற மாதிரி சொன்னா. லொகேஷன்ஸுக்கு நிறைய மெனக்கெட்டு இருப்பாங்க போல. இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் போனோம்னா நமக்கு நல்ல ஒரு விஷுவல் கிடைக்கும் அப்படின்ட்டு காட்டின லொகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த பெங்களூர்ன்றதே மறக்க விட்டு வேற ஏதோ ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி எடுத்திருந்தாங்க விஷுவல்ஸ் எல்லாம். நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பேசியிருப்போம், மலையாள இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ரீசனே. எப்படின்னா, அந்த ஒரு மினிமம் பட்ஜெட்டில், அவங்களுக்கு இது மினிமமாக மேக்ஸிமம்ன்றது தெரியல, பட் இந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தை பயங்கரமான அவுட்புட்டில் படமும் நல்லா இருக்குது, எல்லாமே ஒர்க்கும் ஆகுது அப்படின்றத கொண்டு வரதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆக்டரோட சம்பளத்தில் காவாசி கூட அது இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பல விஷயங்கள் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. அதை பற்றிலாம் போக போக நாங்கள் அப்படியே சொல்கிறோம். எதனால பட்ஜெட் எங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு தோணுதுன்னா, நிறைய மூவிஸ் பார்த்தோம், பயங்கரமான பட்ஜெட்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா விஎஃப்எக்ஸுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னுவாங்க. இதைத்தான் இவ்வளவு பட்ஜெட் போட்டு கிண்ணியா அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்க மீம்ஸ்லயே நிறைய பார்த்துருக்கோம். எங்களுக்குமே சில இதெல்லாம் ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த பட்ஜெட்லாம் கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப குட்டியான பட்ஜெட். அங்க நாங்க பாக்குறதுக்கு உண்மையை சொல்லு, இன்கம் டாக்ஸ் ஏமாத்துறதுக்கு தானே இந்த பட்ஜெட்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சூப்பர் ஹீரோ மூவினாலே ஒரு ஃபேண்டசி கான்செப்ட், ரியல் வேர்ல்ட்ல நடக்காத ஒரு திரையில பார்த்து நம்ம சந்தோஷப்படுக்கிற மாதிரி கான்செப்ட். அது நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த விஷுவல்ஸ் கிராண்டியர் எல்லாத்தையும் தாண்டி அங்க கேரக்டர்ஸ் என்னதான் ரைட்டிங் பயங்கரமா இருந்தாலும் அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்றவங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா அந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்றாங்களோ அப்பதான் நமக்கு ஒட்டும். அப்படி பாக்குறப்போ இந்த படத்துல அவங்களுக்குரிய காஸ்டியூம் கொண்டு கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப விஷுவல் அப்பீலிங்காகவும் இருந்துச்சு. நமக்கு ரொம்ப ஒட்டின மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ரைட்டிங்குமே கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. சில கேரக்டர்ஸ்லாம் இந்த கேரக்டர் இப்படித்தான் இருப்பான் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. சாண்டி கேரக்டர் ஸ்கிரீன்ல பாக்குறப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. லியோ படத்துலயே அவரை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்க படம் பார்த்தோன்னே பேசாம அவங்க எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சு சாண்டியவே மெயின் வில்லனா விட்டுருந்துருக்கலாம் தான், மஜா பண்ணியிருப்பார் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இந்த படத்துல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இல்லை. நாங்க அப்படிதான் நினைச்சோம், கம்மியா இருக்கும், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தார் அவர். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்குரிய ரெக்கக்னிஷன் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது இதை பாக்குறதுக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா விஷுவல்ஸ், மேக்கிங் இதெல்லாம் தாண்டி கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கொண்டு ரொம்ப நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பிரின்ஸ் கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க, அவங்கலாம் த்ரூ அவுட் த மூவி டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ற ஹியூமரா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அது இல்லாமல் ஹியூமர் பத்தி சொல்றப்ப தான் எனக்கு ஒன்று தோணுது. எப்படின்னா ஒரு ஹியூமர் ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம அப்போ போற போக்கில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி போற போக்கில் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மலையாளம் ஃபிலிம்ல மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும்.
நாங்கள் ஆலப்புழா ஜிம்கான பார்த்துட்டு அதை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுலேயும் இப்படி தான் ஹியூமர் வந்து ஒரு போகிற போக்கில் போகும். அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அதிக கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் ஸ்பின் ஆஃப் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்ப்போம் எப்படின்னு. கற்றுக்கணுண்டே கேமியோ எப்படி போடணும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். இவ்வளோ நாள் வந்து எங்கள் வீடியோஸ்லேயே நாங்கள் அதிகமாக பேசியிருப்போம் இந்த கேமியோ கல்ச்சர் இதை பற்றியெல்லாம். கேமியோன்றதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த படம் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பல கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க. அவங்க ஒரு நிமிஷம் வந்தாலும் அவங்க கேரக்டருக்கு வந்து ஒரு இது தெரியுது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வராங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின் ஆஃப் உங்களுக்கு இருக்கு போல. அதனால தான் அந்த கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கேமியோஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கேமியோஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் அப்படி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. நாங்கள் ஏன் வந்து இப்படி மலையாளம்னா போகிறோம் அப்படின்லாம் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி நல்ல படம் பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி தான். இந்த படத்துல இவங்கெல்லாம் கேமியோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதோட என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அது லீக் ஆகாம இருக்க மேட்ரு தான். சொன்ன மாதிரி அவங்க மூவி சைட்ல இருந்து ஃபிலிம் சைட்ல அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இவ்வளவு நாள் வந்து வெளியே எதுவும் லீக்காம இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மக்கள்லாம் அமைதியா இருக்கீங்க அப்படின்னாங்க. எல்லாராலையுமே வந்து ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் வீக்லயே போய் பார்க்க முடியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் வீக் கூட வேணாம், ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த படத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா இந்த கேமியோஸ் எல்லாம் லீக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு போனை மேல எடுத்தோடனே வந்து உள்ளவே நாங்க பாருங்களேன். இப்படி வந்து சினிமாவெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை போச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு தாட் தோணுச்சு. நாங்கள் எப்பயுமே படத்தில் வந்து பார்க்குற 2 முக்கியமான விஷயம் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். அதை வந்து பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான் விஷுவல்ஸ்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸை தாண்டி சினிமாட்டோகிராஃபியில் வந்து அதை பயங்கரமாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதுவுமே எடிட்டிங்குமே சரி, எடிட்டிங்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் சில மோஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தோம் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. முக்கியமா எடிட்டிங்ல வந்து ஒரு ஃப்ரேம் கட் ஆகுது அப்படின்னு அந்த நாயகன் படத்துல கூட சொல்லுவாங்க. சில கட் ஆகிற சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல எங்களுக்கே வந்து சில இடத்துல கட் ஆகுறது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த சீன் கட்டிட்டு அப்படியே அடுத்து அந்த சீன் போறாங்க அப்படின்னு சில டிரான்சிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து தியேட்டர்லயே பாக்குறது அப்படின்னு இருந்தேன் நான். சில டிரான்சிஷன் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அடுத்து காஸ்டியூம் டிசைனுமே வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸும் பாக்குறப்ப நோட் பண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் எப்படி 2000-3000 இருக்கும், என்னடா இவ்வளவு கம்மியா சொல்ற அப்படின்னு. அப்ப அதெல்லாம் வாங்குறதுக்குள்ள நம்ம அங்கிள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓவரால் அந்த படம் வந்து ஒரு நியூ ஸ்டெப்பு. ஏன்னா வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்சியூ இந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மார்வல் டிசி அந்த மாதிரி வந்து ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எண்டிலலாம் அந்த மாதிரி போடுறாங்க. இதில் வந்து ஆடியன்ஸுமே வந்து கேமியோஸ்க்காகலாம் வெயிட் பண்ணி இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் சொன்னதான் ஞாபகம் வருது. உடம்பு முடிஞ்ச லைட்லாம் போட்டாங்க. ஏன்னா கிளம்பலாமா அப்படின்னு பார்த்தா மொத்த பேர் உட்காந்து இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பெருசா எந்த விதமான ஸ்பாய்லர் படத்தை பத்தின எந்த ஒரு கருத்து இல்லாம தான் நாங்கள் போனோம். எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாரும் வெல் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நாங்கள் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கப்புறமே வந்து தமிழில் போவோம் மலையாளத்தில் போவோமான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அட்லாஸ்ட் வந்து சரி மலையாளத்திலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டும் புக் பண்ணி நாங்கள் போயிட்டோம். பார்த்தா நாங்கள் என்ன நினச்சோம், மலையாளம்னா கொஞ்சம் வரமாட்டாங்க, தமிழ்லனா போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். பார்த்தா நாங்கள் போனதுக்கு ஹவுஸ்ஃபுல்லு. ஆனால் எங்களுக்கு இது பார்த்தோன்னே சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுதான் எங்களுக்கு ஆப்பாவும் விழுந்துச்சு. இங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து எப்படி எங்களை ஃபீல் பண்ண வச்சாங்கன்னா, ப்ரோ சொல்லிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க. சில ஆடியன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறோம், சில சீன் வந்து நம்மளை எக்ஸைட் பண்ணும், யார்ட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணும். தப்பு இல்லை, பண்ணலாம், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட குசு குசுன்னு பண்ணிக்கலாம். அப்பன்ட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி கத்தி பேசுறது, சில அந்த கமெண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்றப்ப வந்து டோட்டலா எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி விடுதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நிறைய வாட்டி நீங்களுமே சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்ல சீனா அமைதியா போகும், சம்பந்தமே இல்லாம ஒரு கவுண்டர் அடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸே கெடுத்து விட்டுருவாங்க. எங்களுக்கு இந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்ப இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு இப்படி யாரும் பண்ணாமல் இருந்தா பார்க்குறவங்க கூட சில பேர்லாம் அப்படி பண்றவங்களாக்கலாம், இல்லை சில பேருக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற ஒரு இது கூட இருக்கலாம், ஃபீல் கூட இருக்கலாம். எங்களை மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வருஷத்துல எதிர்பார்த்து போன மூவி எல்லாம் வந்து எகிரி முதுகிலே குத்திட்டாங்க. யதார்த்தமா போன மூவி வந்து ஒரு எடுத்துக்காட்டா விளங்கிருச்சு. ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. படம் பார்த்துட்டு நாங்களே வந்து பேசிட்டு வந்தோம், பெருசா ஸ்பாய்லரே இல்லாம பார்த்தனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடா அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து இந்த ஸ்பாய்லரும் இல்லாம தியேட்டருக்கு போக ட்ரை பண்ணுங்க. ஸ்பாய்லர் இருந்தாலும் பெரிய இதெல்லாம் இல்லை, கண்டிப்பா படம் யதார்த்தம் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இந்த வீடியோ நாங்கள் முக்கியமாக பிளான் பண்ணுற காரணமே என்னன்னா, இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த படம் வந்து இப்போ நீங்கள் இந்த வீக்கெண்டில் படத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 4 படம் இருக்குன்னா அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களோட காசுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து அமேஸ் பண்ணிடும். கண்டிப்பா போய் இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. See you in the next video. கத்துக்கணுண்டே என்னது கத்துக்கணுண்டே கேமியோ ஒரு தடவை கேமியோலாம் எப்படி பண்ணனும் இந்த படத்தை பார்த்து கத்துக்கணும். சொல்லையா கத்துக்கணுண்டே.
கேமியோனா எப்படி கொடுக்கணும்னு இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். கத்துக்கிறேன் தலைவரே.